ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச ஆரி ஒர்க் ப்ளவுஸு, டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அது எல்லாத்தையும் தான் கிளியராக பார்க்க போகிறீங்க. இது ஒரு கஸ்டமர் இந்த டிசைன் போட சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏற்கனவே இதில் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். இதில் எல்லாமே பிக் எடுத்து வச்சதுனால எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் போடலாம், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் போட்டிருக்கேன். இந்த டிசைன் ரொம்பவும் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இது கஸ்டமர் சொன்ன டிசைன் தான் இந்த ஆரி ஒர்க்கு. நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அடுத்தது அதே ப்ளூ தான். அதாவது என்ன ப்ளூனா, இது ராமர் ப்ளூ சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ப்ளூ. இது துணி சோப்பு ப்ளூ, அந்த கலர். இது ப்ளவுஸு. ஸாரீ பார்க்க போனாக்கா இங்கு ப்ளூ கலர் ஸாரீ. இது காப்பர் கலர் பார்டரு. இது காப்பர் கலர் ஆரி ஒர்க்கு போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு எடுப்பாக தெரியாது அப்படின்றதுனால கோல்டு கலரில் ஆரி ஒர்க்கு போட சொல்லிட்டாங்க. அதனால் அதுமாரி நம்ம போட்டு கொடுத்துருந்தோம். இது இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கல்யாணக்காரங்களுக்கு ப்ளவுஸ், அதாவது வெட்டிங் ப்ளவுஸ். இது அது கொஞ்சம் நல்லா கிராண்டாகவே இருந்துச்சு. அவங்க இந்த நெக் பேட்டர்ன் தான் அவங்க நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதவே நம்ம அப்படியே போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இதை நம்ம இதில் ஒரு ஷார்ட்ஸும் நம்ம போட்டிருக்கோம். என்னுடைய வீடியோலையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இவங்க ஒரு கல்யாணத்துக்கோசம், பக்கத்து வீட்டுக்கு கல்யாணத்துக்கோசம் போகிறதுக்கோசம் ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் போட சொல்லி கொடுத்துருந்தாங்க. முன்னெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம புதுசாக ஒரு ஸாரீ எடுத்து அதுக்கு நம்ம தச்சு போட்டுக்குவோம். இப்போல்லாம் தெரிஞ்சவங்க, பக்கத்து வீடு, அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனுக்கே இப்போலாம் அதுக்கு ஒரு ஸாரீ எடுத்து அதுக்கு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு அப்படிலாம் வேர் பண்ணி போகிற அளவுக்கு இப்போ காலகட்டம் மாறி போயிடுச்சு. இந்த ப்ளவுஸ் அந்த கஸ்டமர் டிசைன் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு கேட்ட மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போனாக்கா இதுவும் ஒரு வெட்டிங் ஸாரீ தான். இது பொன்னழைப்புக்கு கட்டிட்டு போகிற ஸாரீயாக. இது க்ரீன் கலரு, அந்த டார்க் க்ரீன் கலர் ஸாரீ, பிங்க் கலர் பார்ட்ரு. அந்த பார்ட்ரு முந்தானியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஸாரீயில் ப்ளவுஸில் டிசைன் கொடுத்துருந்தோம் பாருங்கள். லைனாக சுகர் பீடில் லைன்லாம் கொடுத்துட்டு பார்ட்ரு எட்ஜில் டபுள் லைன் கொடுத்து பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. மேக்ஸிமம் இந்த மாதிரி நெக்கு தான் கேட்குறாங்க. பேக்கில் அந்த திலகம் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி வர்றது வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் தான். இது ஒரு ஆன்லைன் டிசைன் தான். இது ஆன்லைனில் இது நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த டிசைன் தான் பார்த்துட்டு இதே போல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே போலவே பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த டிசைனும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இது போல் டிசைன் ப்ளவுஸ், ஆரி ஒர்க்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா என்னுடைய வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணி விடுவேன். உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொரியரில் போட்டு விட்டுருவேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் முடிஞ்சுது. அடுத்தது சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளில் திட்டமாக சிம்பிள் தான். அவங்க அம்மாவுக்கு அதாவது கல்யாணக்காரங்க அந்த அம்மாவுக்கு, அவங்க அம்மாவுக்கு இந்த ப்ளவுஸ் தைக்க சொல்லியிருந்தாங்க. நெக் மட்டும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும். கையில் அந்த வி ஷேப்பில் அப்படியே வர போல், வியாக வர போல். ஒன்று சுகர் பீடு, இன்னொன்று இந்த நீட்டாக வரும் பார்த்திங்களா, அந்த பீடு அது கொடுத்துட்டு கை அந்த நீட்டு சென்டர் வருது பார்த்திங்களா, அங்கே மட்டும் ஒரு பீடு கொஞ்சம் பெருசாக வச்சு மணி தொங்குற மாதிரி வச்சு தைச்சி கொடுத்துருந்தோம். நல்லா சூப்பராக இருந்தது. ஃபினிஷிங் பார்க்கும்போதே பக்காவாக இருந்தது. இது போல் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா வருமா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணோம். ஆனால் நல்லா சூப்பராக வந்திருந்தது. அதே போல் இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், எல்லாத்துலேயுமே அந்த பிசர் வெளியே தெரியாது. ஜாயிண்ட் பண்ணதே தெரியாது. ரெண்டும் சேமாக இருக்கிற போல் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். அதுவுமே நல்லா கஸ்டமருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் இல்லையா? இப்போ ஆரி ப்ளவுஸ்லாம் பார்த்தாச்சு. டிசைன் ப்ளவுஸை பார்க்கலாமா? இது ஒரு கஸ்டமர் இந்த ஸாரீ இந்த வெந்தய கலர் ஸாரீ, அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸு, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்டே டிசைனை சூஸ் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. இதுக்கு எதுனா எடுக்கும் அப்படின்றத யோசித்து பார்த்து நான் இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தேன். கஸ்டமரும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கை எட்ஜில் பார்டர் ஒன் சைடு மட்டும் லேஸ் வச்சுட்டேன். அப்புறம் யோசித்து பார்த்தா நமக்கு ஆப்போசிட்லேயும் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் நான் பார்டரில் வச்சுருந்தேன். இது அதே கஸ்டமர் இன்னொரு ப்ளவுஸ். இந்த டிசைனுமே நம்ம தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இதுவுமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாடல் டிசைன் தான் இது. கலர் காம்பினேஷனுக்கு இந்த மாடல் நல்லா எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பண்ணியிருந்தேன்.
அது நெக் பேட்டர்ன் வந்து செம்மையாக வந்திருந்தது. இது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லீவ்லேயுமே வந்து பைப்பிங் கொடுத்துருந்தோம். ரொம்பவும் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து சைஸ் இந்த பாடி செட் அளவு சைஸ் வந்து 32 இன்ச்சு அளவு தான். அதனால் வந்து துணியுமே கொஞ்சம் தாராளமாகவே இருந்தது. அதனால் நல்லாவே வந்து நீட்டு கை வச்சு தைச்சி அழகாக கொடுத்துருந்தோம். அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு கிடச்சிருந்தது. இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிற டிசைன் வந்து பார்த்திங்கனாக்கா இதுவுமே வந்து அக்காவுக்கு, அதாவது கல்யாண பொண்ணுடைய அக்காவுக்கு வந்து இது ப்ளவுஸ் தைக்க சொல்லியிருந்தாங்க. நெக் பேட்டர்ன் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் எவ்வளோ வாங்குவேன் அப்படின்னாக்கா, நெக்குக்கு மட்டுமே வந்து 500 வாங்குவேன். ஸ்லீவுக்கு தனியாக 100 ருபீஸ் வாங்குவேன். 600 வந்து இதுக்கு நான் வாங்குவேன். நீங்களாம் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெக் பேட்டர்னு இந்த டிசைனுமே வந்து இது வந்து பார்க்க போனாக்கா கல்யாண பொண்ணுடைய அக்கா, இன்னொரு அக்காவுக்கு வந்து தைச்சி கொடுத்துருந்தேன். அவங்க வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே போல் தைக்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து இன்னொரு கஸ்டமருது. இது 2 ப்ளவுஸ் மொத்தம். இது ஒரு சாரீ, இன்னொரு சாரீ ஒன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தோம். இதுவுமே வந்து கோல்டு கலர் பார்ட்ரு வந்திருந்தது ஃபுல்லாகவே. அதனால கோல்டு கலர்லேயே நம்ம எல்லாமே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே வந்து கஸ்டமர் சொன்னது தான். இப்போது வந்து இதை வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இதுவுமே வந்து இந்த சாரீக்கு வந்து பைப்பிங் வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து அந்த சம்சா மாடலில் லேஸ் வரும் பார்த்திங்களா, அதை வந்து நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுக்கு பைப்பிங் வந்து பண்ணால் அந்த சாரியில் வந்து சில்வர் கலர், அதாவது சில்வர் கலர் வந்தது. அதனால் சில்வர் கலரில் நம்ம வந்து பைப்பிங் வச்சுட்டோம். பைப்பிங் வச்சுட்டு சில்வர் கலர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருந்தது. இன்னொரு சாரீ வந்து பார்க்க போனாக்கா, இது வந்து சாரீ ப்ளவுஸு ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. ரெண்டுமே சேமாக தான் இருந்தது. பார்ட்ரு மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுறேன், லைட்டாக வித்தியாசம் இருந்தது. அதனால் வந்து அந்த பார்ட்ரு வந்து 2 சைடு பார்டருமே சைடு ஒரே மாதிரியே இருந்தது. ஆனால் ஒரு சைடு பார்டர் நமக்கு போதுமாகப்பட்டது. ஆனால் இன்னொரு பார்டர் என்ன பண்ணேன் அப்படின்னா, நெக்கில் வச்சு நம்ம இந்த டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம என்ன டிசைன் கொடுக்குறதுனே தெரியல, என்ன கலரில் நம்ம டிசைன் கொடுக்குறதுனே தெரியல. அதனால் நம்ம பார்டரில் எடுத்து பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்குது சிஸ்டர், நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாமே சேரீயில் இருக்கிற மாதிரியாவே வச்சு நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டிசைனும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போனாக்கா, இதே போல் நிறைய டிசைன் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து வேணும், அடிக்கடிக்கு நீங்கள் வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து என்னோடய சேனலை போய் பாருங்கள். டெய்லியுமே நான் வந்து தினம் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கிறேன். உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன். நன்றி.